ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் தாங்க ஷூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன சமைக்கிறேன் அப்படின்னா, சாதம் வடித்து காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வச்சுட்டேன். இப்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு ஸ்டைலில் தான் மசாலா அரைச்சி இன்றைக்கி செய்ய போகிறேன். காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழம்பு வச்சா பிடிக்காது. காலிஃப்ளவர் வறுவல் அப்படி இல்லைனா காலிஃப்ளவர் சில்லி அப்படி தான் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. பட் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கறி குழம்பு சாப்பிட்றோம்லையும் அதே டேஸ்ட்டில் இருக்கும். கறி மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடில். சரி வாங்க இன்றைக்கி எப்படி மசாலா அரைக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி, காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். வீட்டிலேயே அரைச்ச மசாலா வந்து ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு 4 பல்லு சேர்த்துட்டு தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம ஆரி மாவு சேர்த்திக்கலாம். நான் வந்து குழம்புக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து நான் சேர்த்து அரைக்கவே மாட்டேங்க. எங்களுக்கு அது பிடிக்காது. ஆரி மாவு தான் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்து அரைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா என் பையன் வந்துட்டு அம்மா நான் தேங்காய் காட்டுறேன் அப்படின்ட்டு எடுத்து காட்டிகிட்டு இருந்தான். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இதிலே வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கறி மசாலா தூள் இதிலேயே நான் சேர்த்திக்க போகிறேன். சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பார்த்திங்கன்னா அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா நீங்கள் வதக்க தேவையில்லை. நீங்கள் வரைச்சிட்டு நீங்கள் எண்ணெயில் வதக்க போகிறீங்க அப்படின்றனால அந்த பச்சை வாசனை வந்து சுத்தமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள் சுடுதண்ணி வந்து கொதிச்சிருச்சு. ஸோ கட் பண்ணி வச்ச அந்த காலிஃப்ளவர் வந்து நான் அதில் போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அதிலே இருக்கட்டும். இந்த சைட் பார்த்திங்கன்னா முளைக்கட்டி வச்ச தட்டைப்பயிர் வந்து வேக வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் வெந்துருச்சு. அதையும் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காளானும் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வாங்க குழம்பு வந்து எப்படி தாளிக்கிறது அப்படின்றத நான் உங்ககிட்ட காட்டுறேன். வடைச்சட்டி பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி அடுப்பு மேலே வச்சிட்டேன். நல்லா காஞ்சோடனே பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்திக்கோங்க. அதிலே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்திக்கோங்க. யோசனை பண்ணாமல் 3 டம்ளர் வச்சுட்டேன். 2 டம்ளர் வச்சுருக்கேன். பெருங்காயம் சேர்த்துனோடனே கட் பண்ணி வச்சுருந்து பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வரமிளகா வந்து நம்ம ஆல்ரெடி சேர்த்து அரைச்சிட்டதுனால இதுக்கு வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை. அதை வந்து அரைக்கல காலிஃப்ளவரே சாப்பிட்டுருவானுங்க. காலிஃப்ளவரே சாப்பிடுவாங்க. இதை பரட்டின மாதிரி வைக்கிறேன் கறி குழம்பு மாதிரி. நீங்கள் எதுவும் வைக்காதீங்க, நான் பண்ணிட்டு கொடுக்குறேன். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லைங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து கலர் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதிலே சேர்த்திக்க போகிறேன். இப்போ வந்து மசாலாவோட கலருக்காக வந்து நான் இதிலே வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ அரைச்சி வச்ச மசாலா சேர்த்திட்டு ஒரு வதக்கி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வந்து நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திக்கோங்க.
இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸோ இவ்வளோ அதை நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சைட் பை சைடாக பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு வச்சிட்டேன். இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா நுரக்கட்டி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க தண்ணி கொட்டையும் காலிஃப்ளவர் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா இப்போ குழம்பு கொதிக்க விட்டுறலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து சுண்டி வரணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொதி வந்த உடனேயே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா குழம்பு தான் சுண்டுமே தவிர வந்து டேஸ்ட் வந்து அது வந்து வேறு மாதிரி இருக்கும், அடி பிடிச்சிரும் குழம்பு. பட் இதே நீங்கள் இந்த மாதிரி கொதி வந்த உடனே வந்து நீங்கள் தட்டு போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா குழம்பு வெந்து சூப்பராக கிடைக்குங்க. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா குழம்பு அடி பிடிக்காது. இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, விசில் வந்துருச்சு. நான் எடுத்து கீழே வச்சுட்டு இன்னொரு சின்ன தாளி பேன் வச்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இப்போ நான் தாளித்து கொட்ட போகிறேன். இது தாங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக கொடுக்கும். நான் எப்படி தாளிக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சூப்பராக வெந்துருச்சு, தண்ணி கொட்டை வெந்துருச்சு, குழம்பும் நல்லா சுண்டி வற்றி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் மேலே நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது பெரிய வெங்காயம் சேர்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு 5 வெங்காயம் இருந்தால் போதும். தாளி பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும். இதில் வந்து நான் கடுகுக்கு பதிலாக இப்போ வந்து நான் ஜீரகம் தான் தாளிக்க போகிறேன். இந்த காலிஃப்ளவர் குழம்பு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பூரிக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக வந்து நான் ஜீரகம் வந்து சேர்த்திக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே அதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் பெருங்காயம் சேர்த்திக்கிறேன். ஏன்னா பெருங்காயத்தோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைனலாக தாளித்து கொட்டும் போது, அதுக்காக தான். இதிலே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்திக்க போகிறேன். இப்போ அதில் 2 கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கினோடனே தாளித்து எடுத்து பார்த்திங்கன்னா நான் குழம்புல ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா ஸ்மெல் வரும். இந்த மாதிரி ஃபைனலாக நீங்கள் ஒரு டைம் தாளித்து கொட்டினீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இன்றைக்கி இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் வரும் குழம்பு. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் தீபா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஏதாவது கமெண்ட்ஸ் எண்டில் கொஷின் கேட்கணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். பாய் பாய். எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும்.